அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவின் எண்ணெய் வருவாயை அமெரிக்காவை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் நிர்வாக ஆணையில கையெழுத்திட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உலகின் பெட்ரோல் சாம்ராஜ்யமே ட்ரம்ப் கையில் இரவோடு இரவாக கையெழுத்தாகி இருக்கிறது. இதை பத்தி பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு விவாதங்கள் அரசியல் வட்டாரங்கள் உலக மத்தியில் எழுந்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸ் தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெனிசுலாவினுடைய எண்ணெய் வருவாயை அமெரிக்காவை கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் நிர்வாக ஆணையில கையெழுத்திட்டிருக்காங்க. மேலும் இந்த உத்தரவில் அமெரிக்கா கருவூல கணக்குகளில் இருக்கக்கூடிய நிதியை கடனாளர்களிடமிருந்து தடுக்கவும் தேசிய அவசர நிலையை அறிவிக்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வெள்ளை மாளிகையின் தகவல் குறிப்பின்படி இந்த ஆணை வெனிசுலாவின் எண்ணெய் வருவாயை மற்றவர்கள் கைப்பற்றுவதை தடுக்கிறது. கடன்கள் சட்ட கோரிக்கைகளுக்காக நிதியை பறிமுதல் செய்வது இது தடுக்கிறது. அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை நோக்கங்களை மேம்படுத்த இந்த நிதிகள் பாதுகாக்கப்படும் அப்படின்னு ஆணை குறிப்பிட்டிருக்கிறது. இந்த அவசர ஆணை வெனிசுலாவின் எண்ணெய் வருவாய் அந்நாட்டில் அமைதி, செழிப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உருவாக்க பயன்பட வேண்டும் அப்படிங்கிறது. நீதித்துறை நடவடிக்கைகள், தீர்ப்புகள் உள்ளிட்ட சட்ட ரீதியிலான உரிமை கோரல்களில் இருந்து நிதியை பாதுகாக்கிறது. அங்கீகரிக்கப்பட்ட பரிமாற்றங்களை தவிர இந்நிதிக்கு வேறு பயன்பாடு தடை செய்யப்பட்டும் இருக்கிறது. அதாவது வெனிசுலா நாட்டு வருவாயை அமெரிக்கா பயன்படுத்துவதை வேறு எந்த நாடும் தடுக்க முடியாது. வெனிசுலா நாட்டை நாங்களே ஆளப்போகின்றோம். இனி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெயை வர்த்தகம் செய்யும் வரைக்கும் அதை பயன்படுத்தும் வரை சில முதல் பல காலங்களுக்கு நாங்கள் வெனிசுலா நாட்டை ஆளப்போகிறோம் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தும் இருக்கிறார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்த நிலையில் ட்ரம்ப் நேற்று இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். இதன் மூலம் உலகின் மிகப்பெரிய எண்ணெய் சாம்ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டை அமெரிக்கா தன்வசம் கொண்டு வந்திருக்காங்க. உலகத்தில் அதிக கச்சா எண்ணெய், அதிக தங்கம் கொண்ட நாடு எது என்று கேட்டால் அதற்கு சவுதி உள்ளிட்ட அரபு நாடுகள் என்றெல்லாம் நீங்க நினைத்தால் அது தவறு. உலகத்தில் அதிக கச்சா எண்ணெய் இருக்கக்கூடிய நாடு வெனிசுலா. ஆனா அதன் எண்ணெய் உற்பத்தி உலகின் 0.35% எண்ணெயை வர்த்தகத்தை விட குறைவு. இந்த வெனிசுலாவின் எண்ணெய் வளத்தை கையில் இருக்கும் நாடு சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளை ஆட்டி படைக்கலாம். முறையாக கச்சா எண்ணெயை பிரித்து விற்பனை செய்தால் வெனிசுலாவின் வளம்தான் உலகையே ஆட்டி படைக்கும். அதிலும் சீனா போன்றவை வெனிசுலாவின் எண்ணெயை அதிகம் வாங்குகிறது. அப்படிப்பட்ட வெனிசுலாவை அமெரிக்கா கைப்பற்றியதன் மூலம் சீனா, ரஷ்யா எல்லாம் இனி அமெரிக்காவை ஏக்கமாக பார்க்க மட்டுமே முடியும். இனி அமெரிக்க டாலர் மதிப்பு உச்சமடையும். அமெரிக்காவின் எண்ணெய் மதிப்பு உயரும். அமெரிக்காவின் கடன் பாதிக்கு பாதி குறையும். கிட்டத்தட்ட சீனா, ரஷ்யாவை அட்டகத்தியாக்கும் அளவிற்கு வெனிசுலாவை அமெரிக்கா கைப்பற்றியிருக்கிறாங்க. வெனிசுலா உலகின் மிகப்பெரிய நிரூபிக்கப்பட்ட கச்சா எண்ணெய் இருப்பு கொண்டிருக்கிறது. இது சுமார் 303 பில்லியன் பீப்பாய்கள் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. கிழக்கு வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஓரினுக்கோ பெட்ரோலியம் பெல்ட் இந்த வளத்தின் முக்கிய ஆதாரம். இங்கு நூற்றுக்கணக்கான பில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் இருப்புள்ளதாக கணக்கிடப்படுகிறது. ஓரினுக்கோ கச்சா எண்ணெய் கனமானது, பிசுபிசுப்பு தன்மையும் அதிக சல்பரையும் கொண்டது. இதை பிரித்தெடுப்பதும் சுத்திகரிப்பதும் சிக்கலானவை. நீராவி உட்செலுத்துதல், இளரகு எண்ணெயுடன் கலத்தல் போன்ற கூடுதல் செயல்முறைகள் தேவைப்படுறதுனால உற்பத்தி செலவு பன்மடங்கு அதிகரிக்கிறது. வரலாற்று ரீதியாக ஒரு நாளைக்கு பல பில்லியன் பீப்பாய்கள் உற்பத்தி செய்த வெனிசுலா தற்போது 1.0 முதல் 1.2 பில்லியன் பீப்பாய்கள் மட்டுமே உற்பத்தி செய்யறாங்க. பல ஆண்டுகளாக பணம் இல்லாமல், முதலீடு கிடைக்காம, நிர்வாக கோளாறுகள், பராமரிப்பு குறைபாடுகள் மற்றும் சர்வதேச தடைகள் காரணமா வெனிசுலா வறுமையில் இருந்து வருகிறது. பெரும் எண்ணெய் இருப்புக்கும் குறைந்த உற்பத்திக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வெனிசுலாவை வளங்கள் நிறைந்த ஆனா பணமில்லாத நாடாக மாறியது. தங்களிடம் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் இருப்பு ஏற்றுமதிக்குரிய எண்ணெயாக மாற்றுவதே முக்கிய சவால்.
முக்கியமாக அண்மைய மாதங்கள்ல வெனிசுலாவின் கச்சா மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களின் குவியல் அதிகரித்திருக்கிறது. ஏற்றுமதி தாமதித்தாலும் கப்பல் தட்டுப்பாட்டிலையும் வெனிசுலா தங்களிடம் இருக்கக்கூடிய பெட்ரோலை விற்க முடியாமல் திணறி வராங்க. அமெரிக்காவின் பல்வேறு பொருளாதார தடைகள், கடலோர தாக்குதல்கள், கடற்படை தாக்குதல்கள் காரணமா வெனிசுலாவால எண்ணெய் ஏற்றுமதி செய்ய முடியாமல் மேலும் தடப்பட்டது. பல்வேறு பொருளாதார தடைகள், கப்பல்கள் பறிமுதல், சர்வதேச செயல்பாட்டு கட்டுப்பாடுகளால பல கச்சா எண்ணெய் சரக்குகள் சிக்கியிருக்கிறது. இதனால கடந்த வருடம் முழுக்க அந்த நாடு எண்ணெயை பெரிதாக ஏற்றுமதி செய்யாம சேமித்து வைத்து கொண்டே இருந்திருக்கிறது. 2025 வருடம் இறுதியில் அங்க எண்ணெய் சேமிப்பு கிடங்கு முழுமையாகி இனிமேல் அங்க எண்ணெய் சேமிக்க கிடங்கே இல்லை அப்படின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில தான் ஏற்கனவே சேமித்து வைத்திருக்கக்கூடிய பெட்ரோல், பிரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய், வெளியே எடுக்கப்படாமல் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் அனைத்தையும் அமெரிக்கா கைப்பற்றி இருக்கிறாங்க. உலகின் மிக அதிக பெட்ரோ கெமிக்கல் நாட்டை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததன் மூலம் உலகின் பெட்ரோல் சாம்ராஜ்யத்தை அமெரிக்கா கைப்பற்றி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த விஷயம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ட்ரம்புக்கு அடுத்தடுத்த புதிய தலைவலிகளை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வெனிசுலா இடைக்கால அரசு தங்களுக்கு ஒத்துழைப்பு அளிப்பதால் அந்த நாட்டின் மீதான அடுத்த கட்ட தாக்குதல் திட்டத்தை ரத்து செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம வெனிசுலா அதிபர் மதுரோ கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்நாட்டின் எண்ணெய் வளங்கள் அனைத்தும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் வந்துள்ளதாக அறிவித்திருக்கக்கூடிய ட்ரம்ப் எண்ணெய் நிறுவனங்கள் உடனடியாக முதலீடு செய்யுமாறு உத்தரவிட்டிருக்காரு. வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்க படைகள் சமீபத்தில் கைது செய்தாங்க. இதைத் தொடர்ந்த நாட்டின் நிர்வாகம் மற்றும் எண்ணெய் வளங்கள் அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது. இந்த நிலையில நேற்று வெள்ளை மாளிகையில் உலகின் முன்னணி எண்ணெய் நிறுவனங்களின் தலைவர்களுடனான ஆலோசனை கூட்டமும் நடந்திருக்கு. இதுல பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க நடவடிக்கை எடுத்திருக்க அப்படின்னா ரஷ்யா, அப்படி இல்லைன்னா சீனா இந்த வளங்களை கைப்பற்றி இருக்கும். தற்போது அனைத்தும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. பாதுகாப்புக்காக பிரம்மாண்டமான கடற்படை நிறுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் செவ்ரான், எக்ஸான் மொபைல் உள்ளிட்ட நிறுவனங்கள் தலைவர்கள் பங்கேற்றிருக்காங்க. அவர்களிடம் பேசிய ட்ரம்ப், இனிமே நீங்க வெனிசுலா நிர்வாகத்திடம் பேச தேவையில்லை, நேரடியா எங்களுடன் தான் பேச வேண்டும். சிதிலமடைந்திருக்கக்கூடிய கட்டமைப்பை சீரமைக்க $100 மில்லியன் முதலீடு செய்ய வேண்டும் அப்படின்னு கராரா தெரிவித்திருக்காரு. மேலும் எண்ணெய் விற்பனை பணம் முதல்ல அமெரிக்க வங்கி கணக்கிற்கு வரும் அப்படின்னும் அங்கிருந்து தான் மற்றவர்களுக்கு பிரித்து தரப்படும் அப்படின்னு கூறிய அவர், அமெரிக்காவிற்கு தொடர்ந்து 50 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு நிபந்தனையும் விதித்திருக்காரு. இதற்கு பதிலளித்த எக்ஸான் மொபைல் நிறுவன தலைவர், தற்போதைய சூழல்ல அங்கு முதலீடு செய்வது சாத்தியமற்றது அப்படின்னு தயக்கமும் காட்டியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வெனிசுலாவில் கச்சா எண்ணெய் கட்டமைப்பை நவீனமாக்க அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் அதிபர் ட்ரம்ப் நிர்வாகம் கேட்டுக்கொண்டிருக்கிற நிலையில் வெனிசுலாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்பாட்டில் வைத்திருப்போம் அப்படின்னும் அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு. இது குறித்த கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அமெரிக்கா எரிசக்தி துறை அமைச்சர் கிரீஸ் ரைட் கூறும்போது, வெனிசுலாவில் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதற்கான தடை படிப்படியாக நீக்கப்படும். வெனிசுலா கச்சா எண்ணெயை மீண்டும் விற்க போகிறோம். இந்த வருமானத்தை வெனிசுலா கணக்கில் வரவு வைக்கப்படும். இந்த பணம் வெனிசுலா மக்களுக்காக பயன்படுத்தப்படும். 2000 ஆண்டுகளில் அமெரிக்காவின் எக்ஸான் மொபைல் கார்ப்பரேஷன், கோனோ கெபிலஸ் மற்றும் கம்பெனிகளை வெனிசுலாவின் முன்னாள் அதிபர் ஹீகோ சாவேஸ் அரசுடைமையாக்கியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் இழப்பீடு அளிக்க வேண்டியுள்ளது. வெனிசுலா எண்ணெய் விற்பனை மூலமா முதல்ல கிடைக்கும் பணம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு திருப்பி கொடுக்க பயன்படுத்தப்படாது. அது நீண்டகால பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த செவ்வாய்க்கிழமை அளித்த பேட்டியில் அமெரிக்கா விற்பனை செய்ய 5 கோடி பேரல் கச்சா எண்ணெயை வெனிசுலா விடுவிக்கும். இவற்றின் தற்போதைய சந்தை மதிப்பு $2.8 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாம உலகத்துல அதிக எண்ணெய் உற்பத்தி செய்யும் அமெரிக்கா ஏன் இன்னும் எண்ணெய் தேவை? உலகத்திலுடைய மற்ற எந்த நாட்டை விடவும் அதிக அளவிலான கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்யறதே அமெரிக்கா தான். அமெரிக்கா எரிசக்தி தகவல் நிர்வாகத்தின் கூற்றுப்படி 2025 ஆண்டுல அமெரிக்கா ஒரு நாளைக்கு 13.4 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை விற்பனை செய்யறாங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடிக்கடி எண்ணெயை பற்றி பேசுறாரு.
ஆனா அவர் அமெரிக்க எண்ணெயை பற்றி மட்டும் பேசுறதில்ல. இத்தகைய சூழ்நிலையில அமெரிக்காவை இவ்வளவு பெரிய அளவுல கச்சா எண்ணெயை உற்பத்தி செய்யும் போது அதற்கு ஏன் இன்னும் கூடுதல் எண்ணெய் தேவைப்படுகிறது அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. அமெரிக்கா தனது சொந்த நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் எண்ணெயை நம்பி செயல்பட முடியுதா? எண்ணெய் வணிகத்துடன் வெனிசுலாவோ இவ்வாறு இணைக்கப்பட்டிருக்கிறதா? உண்மையில் இதற்கான காரணம் கச்சா எண்ணெயின் வகையை அடிப்படையாக கொண்டது. பூமியில இருந்து எடுக்கப்படும் கச்சா எண்ணெய் அதன் அடர்த்தி, சல்பர் அளவு மற்றும் பாயும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் வெவ்வேறு தரங்களாக பிரிக்கப்படுகிறது. உலகின் 160க்கும் மேற்பட்ட கச்சா எண்ணெய் வகைகள் இருக்கிறது. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய வெவ்வேறு சுத்திகரிப்பு நிலையங்கள் வெவ்வேறு தரத்திலான கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கின்றன அப்படின்னு எரிசக்தி ஆய்வாளர் கௌரவ் சர்மா விளக்கியும் இருக்காரு.